ஸோ ஆப்ரேட்டர்ஸ்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன இது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ரைட், அதுக்கப்புறமா லைக் சீன் அபவுட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அடுத்து மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத லைக் பார்த்தோம். லைக் சீன் லைக் ஆஃப்டர் கெட்டிங் இன்புட்ஸ் ஆஃப் ரைட். ஸோ இன்னைக்கு we will start with the continuation of it. ஒரு நிமிஷம் because like I'll try to share my screen and then we will start with it. Right. என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் கிளியரா தெரியுதா? ரெக்கார்டிங்ல என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதுல வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு வியூ ஆப்ஷன்ஸ் மாத்துங்க. அப்படின்னா தான் என்னோட ஸ்கிரீன் தெரியும், இல்லைன்னா ஸ்கிரீன் தெரியாது. அதுல கேலரி வியூ இந்த மாதிரி இருக்கும். அதுல போயிட்டு அந்த வியூ ஆப்ஷன்ஸ் மாத்துங்க. கண்டிப்பா சரி, எல்லா செஷன்ஸ்லயுமே நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் நடத்துறேன். அப்படிதான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். அந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நீங்க மாத்திக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். ரைட், அந்த ஆப்ஷன்ஸ்ல மட்டும் போய் பாருங்க, கண்டிப்பா எல்லாராலையும் பார்க்க முடியும். ரைட், குட், சூப்பர். இன்னைக்கு லைக் ஐ டேக் யூ வித் another ஆப்ரேட்டர். ரைட், இந்த ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் அன்னைக்கு கவர் பண்ணாம விட்டுட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு சில கான்செப்ட், அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் போகும்போது தான் அந்த ஆப்ரேட்டர்ஸோட நீட் என்ன அப்படிங்கறத என்னால காமிக்க முடியும். அந்த ஒரு சில காரணத்தினால தான் நான் அதை விட்டேன். ரைட், ஸோ இன்னைக்கு வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்க, A = 10, B = 20 அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே B = 20, ரெண்டு வேரியபிள் இருக்கு. இந்த ரெண்டு வேரியபிள்ல எந்த வேரியபிளோட வேல்யூ பெருசா இருக்கு, அதாவது 10 வந்து கிரேட்டஸ்டா இருக்கா இல்ல 20 கிரேட்டஸ்டா இருக்கா அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு நம்மளால செய்ய முடியும். லெட்ஸ் சே C = A if A greater than B, else B அப்படின்னு இருக்கும். let me say it like print C அப்படின்னு போட்டுட்டு is greatest அப்படின்னு சொல்லுவோம். let me try to save this. இது வந்து like I'll try to get into my folder batch 4ல ternary operator அப்படின்னு சேவ் பண்றேன். let me try to run this. இப்போ பாருங்க 20 is greatest அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்றேன், ஏட வேல்யூ 100 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 100 is greatest னு சொல்லுவோம். சோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்ன சின்டாக்ஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்போ C அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். C = ஆக்சுவலா இந்த ஆப்ரேட்டர்ல ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னா இதுதான். if அப்படின்னு போட்டு A greater than B, இதுதான் கண்டிஷன். இப்போ A ஓட வேல்யூ என்ன 100. இப்போ இந்த A பதிலா 100 போட்டு greater than 20 அப்படிங்கறது இங்க போடுங்க. 100 greater than 20 ட்ரூ ஆ ஃபால்ஸ் ஆ ட்ரூ. இது ஒருவேளை ட்ரூ ஆ இருந்தா இந்த இஃப்க்கும் ஈக்குவல்டுக்கும் நடுவுல என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து இந்த C ல உட்காரும். அப்ப இந்த A ல என்ன வேல்யூ 100, இந்த 100ங்கிறது C ல போய் உட்காரும். ரைட், அடுத்த லைன்ல பிரிண்ட் C is greatest னு சொல்லும்போது 100 is greatest அப்படின்னு வரும். ஒருவேளை இப்படி இருக்கு அப்படின்னா A greater than B, 100 greater than 200, அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கும்போது இந்த எல்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இந்த C ல போய் உட்காரும். அப்போ 200 is greatest அப்படின்னு வரும். சோ இதுல ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னா if கண்டிஷன் எல்ஸ். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆ இருந்தா இஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது C ல போய் உட்காரும். ஃபால்ஸா இருந்தா எல்ஸ்க்கு அப்புறமா என்ன இருக்கோ அது C ல போய் உட்காரும். இப்ப நான் சொன்ன இந்த டெர்னரி ஆபரேட்டர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்ன இந்த டெர்னரி ஆபரேட்டர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் நோ ஏதாவது சாட்ல டைப் பண்ணுங்க ப்ளீஸ். எஸ் சார், ரைட். லிசன், இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். அது வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல வருதா, அது வந்து இட்ஸ் a keyword. இஃப் அப்படிங்கிறது நம்ம நார்மலா சொல்லுவோம்ல. இப்போ இஃப் ஏஜ் வந்து greater than 18 இருந்தா நீங்க ஓட்டு போடலாம். இஃப் உங்க ஏஜ் வந்து 18க்கு கம்மியா இருந்தா ஓட்டு போட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நார்மலா இங்கிலீஷ்ல சொல்றது தான் சொல்லுவோம். அதே தான் இஃப்க்கு பக்கத்துல எப்பவுமே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு அப்புறமா எல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து பேசிக் சின்டாக்ஸ். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அது என்ன செய்யணுமோ அதை இந்த இஃப்க்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா அதை எல்ஸ்க்கு அப்புறமா என்ன செய்யணுமோ அதை எல்ஸ்க்கு அப்புறமா கொடுப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இஃப் A greater than B, இந்த இடத்துல இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. A க்கு பதிலா 100யும் B க்கு பதிலா 200யும் டைப் பண்ணுங்க. ரைட், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் ரைட் இந்த ஏங்கிறது C ல போய் உட்காரும். அதாவது A ஓட வேல்யூ என்னவோ C ல போய் உட்காரும். பட் ஆனா கண்டிஷன் படி என்ன 100 greater than 200, இது வந்து ஃபால்ஸ். அப்ப என்ன பண்ணனும்னா இந்த எல்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற இந்த B வேல்யூ வந்து C ல போய் ஸ்டோர் ஆகும். அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணும்போது இந்த B ல என்ன இருந்தது வேல்யூ 200, அப்ப 200 is greatest அப்படின்னு வரும். கண்டிப்பா ஜாவால இருக்கிற டெர்னரி ஆபரேட்டரோட சின்டாக்ஸ் வேற சதீஷ், இங்க இருக்கிறது வேற. சின்டாக்ஸ்ல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் இங்க இருக்கும். ரைட், அதே மாதிரி சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க 3 வேரியபிள் இருந்தா என்ன செய்யணும். அதாவது 3 வேரியபிள் இருந்தா இதுல செய்ய முடியாதுங்கிறது கிடையாது. பட் ஆனால் ரைட் இந்த 3 வேரியபிள் இருந்தா அது செய்யறதுக்கு வேற ப்ரொசீஜர் இருக்கு, அதுல போய் செய்யலாம். இதுல உட்காந்து காம்ப்ளிகேட்டடா கோடிங் எழுதணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ட்ரூ இருந்தா இதை செய், ஃபால்ஸ் இருந்தா இதை செய் அப்படிங்கிறது செய்யறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதையும் தாண்டி இப்போ இன்னும் ஃபர்தரா நிறைய கான்செப்ட்ஸ் நடத்த போறேன். அதெல்லாம் இதோட ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இது கஷ்டமா இருந்தா நீங்க இதை விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய அடுத்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரைட், சரி. இப்போ இது புரியலன்னா ரொம்ப கவலைப்படாதீங்க. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். கண்டிப்பா பண்ணலாம் ஃப்ரெண்ட். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். கிரேட்டஸ்ட் போறேன், நீங்க லெசர்னு போறீங்க, நீங்க எழுதுற லாஜிக்கும் கரெக்ட் தான். C equal to A only we have given. அப்போ A C equal to A equal toங்கிறது என்னதுமா ஸ்மிருதி? ஏங்கிறது ஒரு வேரியபிள். A ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த ஈக்குவல் டுங்கிறது என்ன சொல்லுவோம், அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லிருக்கோம். அசைன்மெண்ட் ஆபரேட்டரோட வேலை என்ன, ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கோ அதை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொடுக்குமா. இப்போ A ஓட வேல்யூ என்னவோ அதை எடுத்து C க்கு கொடுக்குறோம். அதனால A ல இருக்கிற வேல்யூ 100 200 C ல வந்து உட்காருது. அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணும்போது அந்த C வேல்யூ இஸ் கிரேட்டஸ்ட்னு சொல்லும்போது அந்த 100 200 எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ரைட், சோ இப்போ பாருங்க, இப்போ இது புரியாதவங்க இப்போ பாருங்க, நான் இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். A equal to 10.
பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு போட்டு ஒரு கோலன், அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல கோலன் வச்சுட்டு என்டர் பிரஸ் பண்ணுங்க. என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரண்ட்ல இவ்வளவு ஸ்பேஸ் விட்டு வரும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா ஏ கிரேட்டர் தேன் பி இந்த கண்டிஷன், இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க, இந்த வேல்யூஸ் மறந்து ஜென்ரலா ஏ கிரேட்டர் தேன் பி ட்ரூவா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஏ இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஏ இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. எல்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே இஃப்க்கு நேரா இருக்கணும். போட்டு கோலன் வச்சு வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பி இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு போடுங்க. ரைட், சி மறுபடியும் சொல்றேன், இஃப்க்கு பக்கத்துல நீங்க என்ன கண்டிஷன் வேணுமோ அந்த கண்டிஷன் நீங்க இருக்கலாம். நான் இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காமிப்பேன் ஒன் ஆஃப்டர் தி அதர். அப்போ வந்து டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி எழுதுங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏ கிரேட்டர் தேன் பி, இதுல இப்போ ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேங்கிறத பார்க்க கூடாது. என்னைக்குமே ப்ரோக்ராமுக்கு லாஜிக் எழுதும் போது இன்புட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோங்கிறத வச்சு எழுதக்கூடாது. ஜெனரலா எழுதணும். இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நான் மாத்தினாலும் என் ப்ரோக்ராம் அக்கான் இப்போ ஏவோட வேல்யூ பி வேல்யூ ஏதாவது மாத்தி நான் ப்ரோக்ராம் போய் மாத்திக்கிறேன்னு சொல்ற மாதிரி உங்க லாஜிக் என்னைக்குமே இருக்கக்கூடாது. சோ இந்த ஏ கிரேட்டர் தேன் பி, ஏக்கு என்ன வேல்யூ வேணாலும் இருக்கட்டும், பிக்கு என்ன வேல்யூ வேணாலும் இருக்கட்டும், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நான் என்ன சொல்லணும், பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டஸ்ட்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்லணும்னா இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டென்டேஷன்ங்கிறது என்னன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த இஃப் பிளாக்க சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இந்த எல்ஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது இந்த போர்ஷன் நம்ம என்ன சொல்லணும்னா ட்ரூ பார்ட், இந்த இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது ட்ரூ பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்ஸுக்கு கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா ஃபால்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டா வரும். ரைட், நான் மறுபடியும் சொல்றேன் கிறிஸ்டினா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் 1 by 1 காமிக்கிறேன், லாஜிக் எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்றேன். ரைட், நான் இப்போ இது வந்து எப்படின்னா இருக்கிறதுலே அதிக காம்ப்ளெக்ஸ் லெவல் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம். அதை நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா நடுவில் இருக்கிற மற்ற ஆர்டர் எல்லாம் மிஸ் ஆயிடும். கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் கண்டிப்பா நான் சொல்லி தருவேன். ரைட், அப்படி சொல்லி தராம நான் போக மாட்டேன். ரைட், பட் அந்த ஃப்ளோ வந்து எப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு, அதை பார்த்துட்டு லாஸ்டா போகும். அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்ங்கிறது லாஸ்ட் சினாரியோ. ரைட், சோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டஸ்ட், ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா பிரிண்ட் பி இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரியுதா? இந்த ப்ரோக்ராம் புரியுதா? ரைட், குட். இப்போ இத வந்து ஐ லைக் டு சேவ் இட் ஹியர் வித் a name called as greatest of 2 numbers அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது. சோ ஐ ட்ரை டு க்ளோஸ் திஸ். நான் இன்னொரு ப்ரோக்ராம் புதுசா ஓபன் பண்ணிக்கிறேன். ஐ ட்ரை டு க்ளோஸ் திஸ் as well. ரைட், சேவ் பண்ணிக்கிறேன். ரைட், அடுத்தது இப்போ இங்க கவனிங்க. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் இருக்கு, அதை வச்சு அந்த ஸ்டூடெண்ட் பாஸா ஃபெயிலா அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுக்கு எப்படி சார் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க பாருங்க, let's say mark equal to இந்த மார்க் வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 97 மார்க்ஸ் யாரோ எடுத்துருக்கோம். இப்போ அது பாஸா ஃபெயிலான்னு சொல்றேன். அது எப்படி சொல்ல போறேன், மார்க் வந்து 45க்கு மேல இருந்தால், அதாவது 45 இல்ல 45க்கு மேல இருந்தா பாஸ், ஒருவேளை 45க்கு கம்மியா இருந்தா ஃபெயில். இதுதான் சினாரியோ. இதுக்கு எப்படி சார் கண்டிஷன் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, இஃப் மார்க் தானே, அதனால மார்க் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 45. இங்க பாருங்க, எப்பயுமே கிரேட்டர் தேன் சிம்பல் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறமா தான் இந்த ஈக்குவல் டு சிம்பல். இப்படிதான் வரணும். மார்க் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 45, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா மார்க் வந்து 45 இல்ல 45க்கு மேலேயோ இருந்தால், அப்ப நான் என்ன சொல்லணும், இந்த இடத்துல பிரிண்ட்ல போயிட்டு லெட் மீ சே லைக் யூ ஹேவ் பாஸ்ட் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இல்ல அப்படின்னா எல்ஸ்னால என்ன ஃபால்ஸ் பார்ட் அப்படின்னு அர்த்தம். இதுல போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் ஃபெயில்ட் இன் திஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி. ரைட், இப்போ சேவ் பண்ணுவோம். ரைட், சாரி சார், செமிகோலன் நெசசரியான்னு கேக்குறீங்க. மை டியர், நல்லா பாருங்க, செமிகோலன் இல்ல, இது கோலன் இஃப்க்கும் எல்ஸுக்கும் கம்பல்சரி, அதை விட முடியாது. சேவ் பண்றேன். இப்போ என்ன பேர்ல சேவ் பண்றேன், பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிற பேர்ல சேவ். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். யூ ஹேவ் பாஸ்ட் தி எக்ஸாம் அப்படின்னு வரும். யூ ஹேவ் பாஸ்ட் அப்படின்னு வருது. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல இது வந்து லாஜிக் என்னைக்குமே மாத்தவே கூடாது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு என்னோட மார்க் வந்து 24 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும், ஃபெயில் இன் திஸ் எக்ஸாம் அப்படின்னு. இப்போ இதே மாதிரி இன்னொரு இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து இப்போ நான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு இதை எழுதுறேன். இப்போ உங்களுக்கு டெர்னரி ஆபரேட்டர் வச்சு எழுதணும் அப்படின்னா லைக் இங்க பாருங்க, லெட்ஸ் சே இட் லைக் மார்க் ஈக்குவல் டு 56. இப்போ லெட்ஸ் சே இட் லைக் ரிசல்ட் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், பாஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ரைட், இஃப் மார்க் அப்படின்னு போட்டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 45 எல்ஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல லெட் மீ சே இட் லைக் ஃபெயில் அப்படின்னு போடுங்க. கம் டவுன், ஹேவ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், சே இட் லைக் ரிசல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணுவோம். Now let me try to run this particular program. இங்க பாருங்க 56ங்கிறது பாஸ், அதனால எனக்கு பாஸ்னு சொல்லிருக்கோ. I'll give it like 14. So let me try to run this. Fail அப்படின்னு காமிக்குது. So ரெண்டு மெத்தட் like I have it. இவ்வளவுதான். Alright. So next அடுத்து we'll try to move on to another scenario. இப்போ ஒருத்தரோட ஏஜ் இருக்கு. இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு ஏஜ் இன்புட் வாங்கி அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம். அப்ப எப்படி செய்யலாம், ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு போட்டு இந்த கொட்டேஷன் let me say like enter your age அப்படின்னு கொடுப்போம். ரைட்,
கீழே நீங்க பின்னாடி அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அட்டாச் பண்ணுமா யூ ஹேவ் பாஸ்ட் ஃப்ரண்ட்லியோ பேக்லியோ கமா போட்டு அட்டாச் பண்ணலாம் தாஜா. நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போட்டு பாருங்க சி கமா அப்படின்னு போட்டு கமா போட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல என்ன வேணுமோ நீங்க கொடுக்கலாம். இல்லையா உங்களுக்கு அது புரியல அப்படின்னா டேரக்டா இங்க பாருங்க இந்த இடத்துல பாஸ் ஃபெயில் கொடுக்காம டேரக்டா யூ ஹேவ் பாஸ்ட் இன் திஸ் எக்ஸாம் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருங்க. இதுக்கு போயிட்டு யூ ஹேவ் ஃபெயில் இன் திஸ் எக்ஸாம் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுங்க. கண்டிப்பா லைக் கிடைக்கும். இப்போ யூ ஹேவ் ஃபெயில் இன் திஸ் எக்ஸாம் ரெண்டு தடவை வருது. அதான் நீங்க எனக்கு என்ன கேட்கறீங்கிறது புரியல. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பாஸ் ஃபெயில் முன்னாடி பின்னாடி ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல கமா போட்டு யூ ஹேவ் டு சே. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஃபெயில் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத போடுங்க. லைக் யூ ஹேவ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல கமா ஃபெயில் இதுல வந்து இன் திஸ் எக்ஸாம் அப்படின்னு போடுங்க. லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ். இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ரன் பண்ணி பாருங்க. யூ ஹேவ் ஃபெயில்ட் இன் திஸ் எக்ஸாம். நீங்க ஏற்கனவே டைப் பண்ணதை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா ஃபைல போயிட்டு ஓப்பன் அப்படிங்கறத கொடுத்து அந்த ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுங்க. லொகேஷனை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ரைட். இப்போ யூசர் கிட்ட என்ன கேட்கறோம்? என்டர் யுவர் ஏஜ். சோ இத பார்த்தா யூசர் போய் இன்புட் கொடுப்பாங்க. பட் இன்புட்ல என்ன வாங்கினாலும் அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கும். சோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். லாஸ்ட்ல வில் ட்ரை டு க்ளோஸ் தி பிராக்கெட் which means like it has been converted to an integer got stored. இப்போ என்ன சொல்றேன்னா if age greater than or equal to 18 ஒருவேளை ஏஜ் வந்து 18 இல்ல 18 மேல இருந்தா என்ன சொல்றேன்னா பிரிண்ட்ல போயிட்டு eligible for voting அப்படின்னு சொல்றேன். இல்லையா else அப்படின்னு போயிட்டு இதுல let me say it like print not eligible for voting அப்படின்னு சொல்லலாம். சோ 18 இல்ல 18க்கு மேலயோ வயசு இருந்தா eligible for voting. else இல்லனா not eligible for voting. இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரியுதா? இது வரைக்கும் இப்ப நான் காமிச்ச ப்ரோக்ராம்ஸ் புரியுதா? சோ let me try to save this. இத voting அப்படின்னு நான் சேவ் பண்றேன். let me try to run this. இப்போ என்கிட்ட அது கேட்கும் enter your age அப்படின்னு. நான் இப்போ 45 அப்படின்னு சொல்றேன். so it says eligible for voting. இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரியுதா? ரெண்டே பேர் மட்டும் தான் பதில் சொல்லிருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் புரியலையா? right good. next I'll try to move on with other program. சரி இப்போ let me input வாங்கி சொல்லி கொடுத்துறேன். I don't want to waste my time. திரும்ப அதே கான்செப்ட் நான் போக விரும்பல. so now let me say it like num equal to இப்போ ஏதோ ஒரு வேல்யூ எனக்கு 65. இப்போ இந்த 65 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பரா இல்ல ஈவன் நம்பரா அப்படிங்கறத சொல்லுங்க. கோலன் சிங்கிள் லைன்ல யூஸ் பண்ணலையே எனக்கு தெரியலமா. I'll come back to your question later. so இப்போ இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கறத சொல்லணும். இத வந்து கண்டிப்பா சாட்ல சொல்லிங்க ஆட் நம்பர் ப்ரோக்ராமேட்டிக்கலா அது ஆடா ஈவனா அப்படிங்கறத சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? if இந்த நம்பரை டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் அதாவது num mod 2 equal to 0 ஆ இருந்தா like what I can say it like print let me say it like even number is even. ஏன்னா ரிமைண்டர் 0 ஆ இருக்குன்னா அது even. else நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா print இந்த இடத்துல even number is odd அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்படிதான் ஒரு நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணி வரக்கூடிய அதாவது அந்த நம்பர் வந்து 2 ஆல டிவிசிபிளா இருந்தா அது வந்து ஈவன். 2 ஆல டிவிசிபிள் ஆகல அப்படின்னா அது ஆட். இதுதான் சிம்பிள் லாஜிக். அதான் எனக்கு அந்த ரிமைண்டர் வேணுங்கிறதுக்காக நான் இங்க பெர்சன்டேஜ் சிம்பல் போட்டேன். அந்த ரிசல்ட்டும் என்னுடைய 0க்கு ஈக்குவல் ஆகான்னு செக் பண்றதுக்காக டபுள் ஈக்குவல் டு போட்டுருக்கேன். அப்படி இருந்தா ஈவன் ஈவன் எல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? right good. இப்போ அடுத்து I'll try to move on to another question. I'll try to first save this particular program. இப்போ let me say it like odd or even. right. இப்போ I'll try to run this particular program. இப்போ அந்த given number is odd. ஒருவேளை இந்த number let me give it like 98 அப்படின்னு சொன்னா it will say it like the given number is even. so இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா if இந்த நம்பர் இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை %2 அப்படின்னு போட்டு இப்படி பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா 98 divided by 2 அதோட ரிசல்ட் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கான்னு செக் பண்றேன். அதாவது இந்த 98ங்கிற நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் 0 இருக்கா அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நான் செக் பண்றேன். 0 இருந்தா the given number is even. else the given number is odd அப்படின்னு நெகட்டிவ் நம்பரா இருந்தா so -97 கொடுக்குறேன். let me try to save this. let me try to run this. it will say like the given number is odd. right. so இப்போ இது முடிஞ்சது. now we'll try to move on to another new one. இப்போ we'll try to go with greatest of 3 numbers. the greatest of 3 numbers இப்போ இங்க பாருங்க a equal to 10. let's say b equal to 20. let's say c equal to 30. இப்போ இந்த மூணு நம்பர்ல எது பெருசு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இது எப்படி செக் பண்ணலாம்னா if a greater than b அதாவது ரியல் டைம்ல இது எப்படி கம்பேர் பண்ணுவோம்? இது எப்படி சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் a வேல்யூ எடுத்து b யோட கம்பேர் பண்ணுவோம். அடுத்து a வேல்யூ எடுத்து c யோட கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டுத்துலயுமே பெருசா இருந்தா a is greatest னு சொல்லுவோம். அதான் இங்க செக் பண்ணுவோம். if a greater than b and அப்படின்னா இன்னொரு கண்டிஷனையும் செக் பண்ணுவோம். a greater than c. இந்த and போட்டா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா என்ன சொல்லணும்? print போயிட்டு a is greatest அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை ரைட் இல்ல
பிக்கு தனியா கண்டிஷன் செக் பண்ணணும். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்ஸுக்கு பக்கத்துல எதுவுமே வராது. எல்ஸுக்கு பக்கத்துல நம்மளால கண்டிஷன் அடுத்த கண்டிஷன் என்னால வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா எல் இஃப் அப்படின்னு போடணும். எல் இஃப்னு மத்த லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க, எல்எஃப் இஎல்ஐஎஃப் எல்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்எஃப்ல போயிட்டு பி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி கிரேட்டர் தேன் சி, இந்த ரெண்டு கண்டிஷனையுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணினால் ட்ரூவா இருந்தால் நான் என்ன சொல்றேன், பி இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப அடுத்து இன்னொரு கண்டிஷன் இஎல்ஐஎஃப் எல்எஃப். இப்போ ஒருவேளை சி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் சி கிரேட்டர் தேன் சி கிரேட்டர் தேன் பி ஆர் இருந்தா நான் என்ன சொல்றேன், ஃப்ரண்ட்ல போயிட்டு லெட் மீ சிம்பிளி சே இட் லைக் சி இஸ் கிரேட்டஸ்ட். சோ எந்த இடத்துல, அதாவது ஒரே கண்டிஷன்ல நான் மல்டிபிள் கண்டிஷன், அதாவது ஒரே லைன்ல ஒரே நேரத்துல நான் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா முதல் கண்டிஷன் அண்ட் ரெண்டாவது கண்டிஷன். இந்த அண்ட் போட்டா என்ன இருக்குன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தால், இல்லைன்னா அதுக்குள்ள போகாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்தது எல்எஃப் அப்படின்னு போட்டு பி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி கிரேட்டர் தேன் சி இதுமே இருந்தா பி இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ இது ரெண்டுமே லைக் வி கேன் ரைட். நிறைய பேர் லாஸ்ட்ல எல்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ரைட், உண்மையிலே சொன்ன போனா இந்த ப்ரோக்ராம் நான் கம்ப்ளீட் பண்ணல. இதுல வெறும் ஏ கிரேட்டஸ்ட் பி கிரேட்டஸ்ட் சி கிரேட்டஸ்ட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் இன்கம்ப்ளீட் ப்ரோக்ராம். இதுல இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தரேன். உண்மையிலேயே யார் யாருக்கெல்லாம் லாஜிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த ப்ரோக்ராம ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏ கிரேட்டஸ்ட் சொல்ற மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட், நான் இப்போ ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் காமிச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராமுக்கு மொத்தம் 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவுட்புட்ல 7 டிஃபரெண்ட் அவுட்புட் காமிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல நான் 3 காமிச்சிட்டேன். பாக்கி இருக்கிறனால ஆஸ் அ ஹோம்ஒர்க் உட்காந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி இன் கேஸ் முடியல, உங்களுக்கு வரல அப்படின்னா அடுத்த கிளாஸ், அதாவது இன்னைக்கு என்ன Thursday தானமா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ டெல் டு யூ ஆல். கமிங் சாட்டர்டே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த வாட்டி சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. அதே மாதிரி சண்டேவும் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்காது. ரைட், ஸோ அதனால என்ன ஆகும்னா செஷன்ஸ் எல்லாம் அப்படி ஒரு நாள் அப்படி டிலேடா உங்களுக்கு போகும். அடுத்த சண்டே உங்களுக்கு இந்த 2 வாரத்துக்கு உண்டான டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் சேர்த்து வச்சிடலாம். ஸோ சாட்டர்டே சண்டே உங்க பேட்சுக்கு கிளாஸ் இருக்காது. தேங்க்யூ சரண், தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். ரைட், சோ இப்போ என்ன அப்படின்னா 7 பாசிபிலிட்டிஸ். தயவு செஞ்சு இப்போ 7 பாசிபிலிட்டிஸ் என்னன்னு நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். ட்ரை டு டூ இட் அஸ் ஹோம் ஒர்க். ரைட், மத்தவங்களுக்கும் திங்க் பண்றதுக்குனால டைமை நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. லெட் தம் ஆல்சோ திங்க். ரைட், இது வந்து லாஜிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. எழுதுங்க. மொத்தம் 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 7 பாசிபிலிட்டிஸ்ல நான் 3 பாசிபிலிட்டி சொல்லிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற 4 பாசிபிலிட்டிக்கு நீங்க தான் உட்காந்து கண்டிஷன் ஃப்ரேம் பண்ணி எழுதணும். லாஸ்டா இருக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்ஸ் போட்டு முடிக்கலாம். சின்ஸ் நான் இந்த ப்ரோக்ராம் முடிக்காததுனால வச்சிருக்கேன். இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஒரு சில பேருடைய டவுட் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஸ்ட்ரகிளிங் லாட். சார், டி வேரியபிள் இருந்து அண்ட் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாமா? எதை கேட்குறீங்க? இங்க டி வேரியபிள் நான் யூஸ் பண்ணல. அண்ட் 1 டைம் தான் சிங்கிள் லைன்ல யூஸ் பண்ண முடியுமா? இந்த சிங்கிள் அண்ட் 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியுமா? அப்படியே நீங்க எத்தனை வேணா யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு என்னமா Thursday, சாட்டர்டே கிளாஸ் மட்டும் தான் கிடையாது. அடுத்த கிளாஸ் டியூஸ்டே அன்னைக்கு இருக்கும். ரைட், டியூஸ்டே அன்னைக்கு யூ ஹேவ் யுவர் நெக்ஸ்ட் கிளாஸ். சின்டாக்ஸ் இவ்வளவுதான். சின்டாக்ஸ் நான் காமிச்சிட்டேன். இதுக்கு மேல நீங்க ஃபுல் ப்ரோக்ராம் நீங்க கம்ப்ளீட் பண்ண நான் அசைன்மெண்ட்ல செய்யற மாதிரி வந்துடும். அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா அடுத்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல கண்டிப்பா நான் சொல்றேன். we will try it. இப்போ என்ன பாசிபிலிட்டிஸ்ல இருக்குங்கிறது தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நோ எனக்கு கம்பெனில இருந்து கிடைச்சது வந்து அப்படியே ஒரு கிளாஸ் வந்து மூவ் ஆகும், அவ்வளவுதான். சோ அடுத்த டியூஸ்டே யூ வில் ஹேவ் தி நெக்ஸ்ட் செஷன். அப்படியே இனிமேல் அது ரொட்டீனா போகும். ரைட், சோ இப்போ இந்த ப்ரோக்ராம் லைக் யூ வாண்ட் டு ரன் திஸ், ரைட்? சோ வில் ட்ரை டு ரன் திஸ். இப்போ இதுல வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சேவ் பண்றேன். நவ லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். பாருங்க, இப்போ சி இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சி தான் எனக்கு இங்க கிரேட்டஸ்டா இருக்கு. அதனால லாஸ்ட்ல எழுதி எப்படி போடணும், இதே இல்ல இந்த இடத்துல இப்படி போட்டீங்கன்னா அவ்வளவுதான், லாஸ்ட்ல எழுதி. எது லாஸ்டா நீங்க பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம் கிடைக்கும். இது இப்ப நடத்துறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், தேங்க்யூ. சரி, புரியாதவங்க ப்ளீஸ் ட்ரை டு மேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் கீப் இட். நான் அடுத்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ரைட், இப்போ இதுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இப்போ நான் காமிக்கிறேன். ரைட், இப்போ ஒரு சில பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க. அதுக்கு ரிலவெண்டா ஐ ட்ரை டு ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்றேன்னா சிஹெச் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கிறேன். இந்த வேரியபிள்ல லெட் மீ ட்ரை டு ஹேவ் கேரக்டர் ஸ்டோர்டு. என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கேரக்டர் வேல்யூ கொண்டு போய் ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்றேன். அதாவது இது இங்க வந்து ஸ்ட்ரிங் தான் சொல்லுவாங்க. பட் இங்க வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு லெட்டர் வந்து ஒரு சிஹெச்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். அந்த சிஹெச்ல ஸ்டோர் பண்ண அந்த லெட்டர் ஆனது வவலா இல்லையான்னு சொல்லணும். அது வவலா இருந்தா இட்ஸ் வவல்னு சொல்லணும், இல்லைன்னா இட்ஸ் நாட் வவல்னு சொல்லணும். இது எப்படி செய்யுது? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா if ch is equal to single quotation a, அதாவது அந்த சிஹெச்ங்கிற வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஏக்கு ஈக்குவலா இருக்கா, ஆர் சிஹெச்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஏ க்கு ஈக்குவலா இருக்கா, ஆர் சிஹெச் ஈக்குவல் டு ஏ இ ஐ அடுத்து ஆர். அதாவது இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர் அப்படின்னா ஏ ஈக்குவல் ஏ ஐ. ரைட், லாஸ்ட்ல we will try to put a colon. இப்போ இந்த ஆர் அப்படின்னா போனதுல அண்டுன்னு பார்த்தோம்.
இந்த இடத்துல ஆர் அப்படின்னு பார்க்கணும். ஆர்னா என்னன்னா இப்ப எத்தனை கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க, 1 2 3 4 5. இந்த 5ல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலே நான் என்ன சொல்றேன்னா print given character is vowel அப்படின்னு சொல்லுது. இல்லையா else அப்படின்னு போயிட்டு say it like print given character is not a vowel அப்படின்னு சொல்றேன். see and அப்படின்னா என்ன, எல்லா கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தால் இதை செய்யணும் சொல்றது, ரைட்? ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலே அப்படின்னு சொல்றது. நான் சொல்றது புரியுதா ரஞ்சித்? அண்ட் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன், மல்டிபிள் கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் நடுவில் தான் யூஸ் பண்ணும். அண்ட் யூஸ் பண்ணா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு. ஆர் அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே போதும், ரைட்? அப்படின்னு போறது. சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ட் ஆர் அப்படின்னு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். ரஞ்சித் புரியுதா? Right, good, super. So இப்போ இந்த ப்ரோக்ராமை I'll try to save it like bubbles. Save. I'll try to run this particular program. ரன் பண்ணா எனக்கு என்ன சொல்லுது? given character is vowel அப்படின்னு சொல்லுது, ரைட்? பட் ஆனா இன்னொன்னு சொல்றேன், ரைட்? இப்போ உடனே இந்த சாட்ல எதுவும் நீங்க டைப் பண்ண வேண்டாம். இந்த ப்ரோக்ராம் ஒரு இன்கம்ப்ளீட் ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம்ல ஒரு தப்பு இருக்கு. அது என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. அப்படி இந்த ப்ரோக்ராம்ல உங்களால தப்பு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு தப்பு இருக்கு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது என்ன தப்புன்னு தயவு செஞ்சு இப்ப யாரும் சாட்ல சொல்ல வேண்டாம், எல்லாரும் யோசிக்கட்டும். அடுத்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல நான் கேட்கும்போது நீங்க சொன்னா போதும், ரைட்? அது உங்களுடைய விருப்பம். ஜஹிதா, சாரி எனக்கு உங்க பேரை படிக்க தெரியல. பட் இது வந்து டெர்னரி ஆபரேட்டர் கேட்டா இதெல்லாம் டெர்னரி ஆபரேட்டர் கிடையாது. இப்ப நம்ம பாக்குறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் இதெல்லாம் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மட்டும் தான் டெர்னரி ஆபரேட்டர். இதெல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்தா இதை செய், ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இதை செய் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டானது, ரைட்? சோ அதனால ட்ரை டு see it. இப்போ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? அடுத்தது இது இப்ப நடத்தின இந்த ப்ரோக்ராம் புரியுதா? வவல்ஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வவல்ஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்ல யாரும் இதுல ஆன்சர் சொல்ல வேண்டாம். அடுத்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல தான் ஆன்சர் சொல்லணும். இப்ப சொல்லக்கூடாது. மத்தவங்க எல்லாம் யோசிக்க தெரியாதவங்க they will try to figure it out. ஐம் ரியலி சாரி. ஒரு சில பேர் டவுட் கேக்குறீங்க. தயவு செஞ்சு நான் இப்ப இதுல இந்த ப்ரோக்ராம்ல இப்ப யாரும் டவுட் கேட்க வேண்டாம். இந்த ப்ரோக்ராம் பத்தின டவுட் எல்லாத்தையுமே டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல நான் ஆன்சர் பண்ணேன். அதாவது கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லன்னா வேண்டாம். நீங்க என்னுடைய இதுல என்ன தப்பு இருக்குங்கிறத நான் இப்ப யாரையும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல ஐம் சாரி. அதை பத்தி கேட்டீங்கன்னா பதில் சொல்லல, விட்டுருங்க, ரைட்? இதுல என்ன தப்பு இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிங்க, உட்காந்து ப்ரோக்ராம் எழுதுங்க, நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தட்ஸ் இட், ரைட்? இப்போ இது அதுவான்னு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. கண்டிப்பா டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல இதுக்கு நான் ஆன்சர் நான் சொல்லுவேன், ரைட்? அப்போ we will try to discuss the further things, ரைட்? இப்போ அடுத்து let me try to go with something. let's say mark அப்படின்னு ஒரு வேரியபிள். இப்போ இதுல I'm trying to give any mark. இப்போ let's say கிரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் வந்து 80ல இருந்து 100க்குள்ள இருந்தா எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 60ல இருந்து 80க்குள்ள இருந்தா குட் அப்படின்னு சொல்லுவோம். இத ஒரு வேல்யூல எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு சீரியஸா கேள்வி புரியல. இத ஒரு வேல்யூல எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ளீஸ். ரைட், எனக்கு தெரியல, சாரி, क्वेश्चन புரிஞ்சுக்க முடியலனால. let's say இப்போ மார்க் வந்து 80ல இருந்து 100க்குள்ள இருந்தா இப்போ இந்த இடத்துல எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை மார்க் வந்து 60ல இருந்து 80க்குள்ள இருந்தா நான் வந்து குட் அப்படின்னு சொல்லணும். அதே இது மார்க் வந்து லெட்ஸ் சே 60 லெட்ஸ் சே 40ல இருந்து 60க்குள்ள இருந்தா நான் என்ன சொல்லணும்? லெட் மீ சே இட் லைக் ஃபேர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து மார்க் வந்து 0ல இருந்து 40க்குள்ள இருந்தா ராஜா சீரியஸ்லி சாரி. நீங்க ஏதோ சொல்ல வரீங்கிறது எனக்கு புரியுது. பட் ஒரு வேல்யூவா பண்ணுங்க சார். பதில ஒரு வேல்யூவா பண்ணுங்களா? எனக்கு புரியல ராஜா, சாரி. ரைட், நீங்க இப்போ இதுக்கு கண்டிஷன் எப்படி எழுதுனா, இஃப் மார்க் கிரேட்டர் தேன் 80 இருந்து, கிரேட்டர் தேன் லெட்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்து, அண்ட் மார்க் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்தா, அதாவது மார்க் 80க்கு மேலேயோ இருந்து மார்க் லெஸ் தேன் 100 இருந்தா. ராஜா வவல்ஸ் ப்ரோக்ராம் நம்பர்ல பண்ணுங்கன்னா அது என்ன அர்த்தம் ராஜா? அதாவது வவல்ஸுக்கு பதில் அந்த இது எப்படி ஒரு வவல்ஸ் நம்பருக்கும் நான் இதையும் வச்சு எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல ராஜா, ரைட்? சோ மார்க் வந்து 80க்கு மேலேயோ அதே மாதிரி மார்க் 100க்கு கம்மியா இருந்தா நான் இப்ப என்ன சொல்லணும்? லெட் மீ சே இட் லைக் பிரிண்ட் எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லணும், ரைட்? இல்ல எல்எஃப் மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்து அண்ட் மார்க் லெஸ் தேன் 80 இருந்தா இந்த இடத்துல ஈக்குவல் டு போடல. ஏன் அப்படின்னா 80ங்கிற வேல்யூ நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிட்டேன். அதனால இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு போடல. போட்டு இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா லெட் மீ சே இட் லைக் பிரிண்ட் குட் அப்படின்னு சொல்றேன். அடுத்து எல்எஃப் இப்போ மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 இருந்து அண்ட் மார்க் லெஸ் தேன் 60 இருந்தால் ஐ ஷுட் சே இட் லைக் பிரிண்ட் லெட் மீ சே இட் லைக் ஃபேர் அப்படின்னு சொல்லட்டும். ஒருவேளை எல்எஃப் அப்படின்னு போட்டு மார்க்
கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்து அண்ட் மார்க் லெஸ் தேன் 40 இருந்தா ஐ ஷுட் சே இட் லைக் பிரிண்ட் என்ன சொல்லலாம் புவர் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்ல வந்து வில் ரைட் ஹேவ் இட் அஸ் எல்ஸ். கரெக்ட். எல்ஸ் வந்து எப்பயுமே ஒண்ணுதான் இருக்கணும். மல்டிபிள் எல்ஸ் நீங்க வைக்கலாம். எல்ஸ் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும். இப்போ லாஸ்ட்ல வந்து எல்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல பிரிண்ட்ல போயிட்டு இன்வேலிட் மார்க்ஸ் அப்படின்னு வைக்கலாம். இது ஏன் அப்படின்னா ஒருவேளை மார்க் நெகட்டிவ்ல இருந்தாலோ ஒருவேளை மார்க் 100 மேல இருந்தாலோ அது என்ன சொல்லணும்னா இன்வேலிட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும். சோ அந்த பர்பஸ்க்காக தான் இப்படி வச்சிருக்கோம். சோ இதை லெட்ஸ் சே இட் லைக் கிரேட் சிஸ்டம் அப்படிங்கிற பேர்ல ஐ ட்ரை டு சே திஸ். லெட் மீ ட்ரை டு ரன் திஸ் பர்టిక్యులர் ப்ரோக்ராம். இப்போ 78 அப்படின்னா குட் அப்படின்னு வருது. சோ இப்போ இதுல லெட் மீ ட்ரை டு சேவ் வித் 123. இப்போ இதை சேவ் பண்ணுவோம். லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். Invalid marks, right? So in the மாதிரி தான் we'll do this particular program. Sir, repeat that statement name please. இது என்ன ஸ்டேட்மெண்ட்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே தான் என்ன வரும்? if else வரும். அதுக்கப்புறமா இதுல தான் if elif else இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் நீங்க எல்லாம் பார்த்து முடியாது. கருப்புசாமி பாண்டியன் டெர்னரி ஆபரேட்டர்ல எல்ஸ்னா வராது. அது வந்து இஃப் கண்டிஷன் எல்ஸ் அவ்வளவுதான், வேற எதுவும் அதுல வராது. -10 போட்டாலும் இன்வாலிட் மார்க்ஸ் வரும். சவுந்தரகுமார் கண்டிப்பா -10 வரும். கிறிஸ்டின் வாட் இஃப் வி ஹேவ் லாட் ஆஃப் கேரக்டர் பாசிபிலிட்டிஸ் வி கான்ட் டைப் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் மெனி டைம்ஸ் லைக் இந்த ப்ரீவியஸ் क्वेश्चन. பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருந்தா டைப் பண்ண முடியாது. CAEIOU இதை தவிர வேற என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நாட் பபிள்னு சொல்லலாம். சோ எதுக்கு பாசிபிலிட்டி கம்மியா இருக்கோ அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பேலன்ஸ் எல்ஸ்ல சி அண்டுனா என்னமா, அதாவது மார்க் வந்து 80க்கு மேலே இருக்கணும், 100க்கு கம்மியாவும் இருக்கணும். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா தான் எக்ஸலென்ட்னு சொல்ல முடியும். அதனால தான் அண்டுனா இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா எக்ஸலென்ட்னு சொல்றதுக்காக தான் அண்டு யூஸ் பண்ணுங்க. ஆர் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதுங்கிற மாதிரி வரக்கூடாது. அதனால தான் ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இந்த ரிசல்ட் வந்து லெட்ஸ் சே 75.5 ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ ரன் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் குட் அப்படின்னு வருது. சோ யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? கருப்புசாமி பாண்டியன். சோ ஆன்சர் உங்களுக்கு அதுல கிடைச்சிடும். நிதிலன் கேன் பி செட் மோர் தேன் 2 கண்டிஷன்ஸ். பபல்ஸ் ப்ரோக்ராம்ல பாருங்க 5 கண்டிஷன் வச்சு காமிச்சிருக்கேன். கண்டிஷன்ஸ் எத்தனை வேணாலும் வைக்கலாம். பபல்ஸ் ப்ரோக்ராம்ல பாருங்க 5 கண்டிஷன் ஒரே இதுலயே செக் பண்ணிருப்போம். அப்ப இட் இஸ் பாசிபிள். அண்டுக்கு பதிலா ஆருக்கு பதிலா நீங்க அண்டு போட்டு எத்தனை கண்டிஷன் வேணாலும் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன, 5 கண்டிஷன் போட்டீங்கன்னா 5மே ட்ரூ இருந்தா அப்படிங்கிற மாதிரி வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல நான் சொல்றது புரியுதா? குட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்ஸ் கண்டிப்பா கடைசியில போடுறது இட்ஸ் குட் ஹேபிட். சரி வெறும் ரைட் குட் சூப்பர். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ல இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்மா. லாஜிக்கல் திங்கிங் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. லாஜிக் நீங்க தான் யோசிச்சு இன்னைக்கு நம்ம பண்ண ப்ரோக்ராம் எல்லாத்தையும் லாஜிக் உங்களால சொந்தமா யோசிக்க முடியுதான்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இதுதான் திரும்ப 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 செஞ்சு பாருங்க. லாஜிக் வந்து முதல் தடவை எல்லாராலையும் யோசிக்க முடியாது. யார் யாரெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புதுசா படிக்கிறீங்களோ கொஞ்சம் உட்காந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம தான் சினாரியோஸ் எடுத்து உட்காந்து யோசிக்கணும். இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் கிரேட்டஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பண்ணிட்டே வந்தோமா, நீங்க லெஸ்ஸர் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 நம்பர் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னு போடுங்க, ரைட்? இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நீங்களே எழுதுங்க. ஒரு கொடுத்திருக்கிற நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5 இல்லையான்னு சொல்லுங்க. கொடுத்திருக்கிற நம்பர் 10 ஆல டிவிசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க. ஒரு கொடுத்திருக்கிற இயர் லீப் இயரா இல்லையான்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நான் எல்லாத்தையும் டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். நான் காமிச்ச ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் ஒவ்வொரு கான்செப்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இதே மாதிரி உட்காந்து டிஃபரெண்ட் லாஜிக்ஸ் எடுத்து கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா 100% உங்களால முடியும். இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த கான்செப்ட் நீங்க எப்படி விட்டுட்டீங்கன்னா பின்னாடி லாஸ்ட் கடைசி வரைக்கும் ஸ்கிரீனை பார்த்து தான் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால ட்ரை பண்ணுங்க. என்ன வருதோ உட்காந்து நீங்களா ட்ரை பண்ணுங்க. எரர் என்ன வருதுன்னு பாருங்க. உங்களால இந்த லாஜிக் ஃப்ரேம் பண்ண முடியுதான்னு பாருங்க. முடியும். ட்ரை பண்ணுங்க. தயவுசெய்து டெர்னரி ஆபரேட்டர்ங்கிறது என்ன, அதோட இது என்னங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அதை காமிச்சேன். அதை மறந்துருங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. டெர்னரி ஆபரேட்டர்னு ஒன்று இருக்கு, அது தெரியாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை நடத்தினேன். அதை விட்டுங்க. அது வந்து போட்டு நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். எல்ஸ் இஃப் அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் கண்டிஷன் வைக்க போறேன்னு அர்த்தம். எல்ஸ்னா ஃபால்ஸா இருந்தா கடைசியில இங்க வந்து மேல கொடுத்துருக்கிற எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் கடைசியா எல்ஸ் வாங்க. இங்க பாருங்க இந்த எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸா இருந்தா இன்வாலிட் மார்க்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்ஸ் இஃப்னா இது இல்லனா இது இல்லனா இது இல்லனா எடுத்து செக் பண்ணுங்க. புரியுதா? குட். Thank you. Right. So with this, we'll stop for the day. We'll continue to the next class. Next class, number Tuesday.